வணக்கம். வகுப்பு 4 பருவம் 2 தமிழ். இன்றைய நம் பாடப்பகுதியின் தலைப்பு எண் 6 ஆராய்ந்திட வேண்டும் என்ற தலைப்பின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளப் போகும் கதை ஆராய்ந்திடாமல் முடிவெடுத்தால் என்ன நடக்கும் என்பதை இக்கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்வோம். மன்னர் காலங்களில் அரசர்கள் மக்களின் முன்னேற்றத்தையும் மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்ள மன்னர் பயணம் மேற்கொள்வார்கள். அவ்வாறு இக்கதையில் மன்னர் பயணம் மேற்கொள்ளும் பொழுது நடக்கும் நிகழ்வினை இங்கே தாத்தா மாணிக்கம் என்னும் சிறுவனிடத்தில் கதையாக கூறுகின்றார். நாமும் இக்கதையை அறிந்து கொள்வோமா? வாருங்கள். அடடே, வா மாணிக்கம், என்ன இன்றைக்கு காலையிலேயே வந்துவிட்டாயே? ஆமாம் தாத்தா, நேற்று நீங்கள் சொன்ன கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால்தான் வேறு கதை கேட்கும் ஆவலில் காலையிலேயே வந்துவிட்டேன். சரி மாணிக்கம், இன்று அருமையான கதை ஒன்று சொல்கிறேன், கேள். மன்னர் ஒருவர் தம் குதிரையில் ஏறி அமர்ந்தபடி ஒரு கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார். கிராமங்களின் முன்னேற்றத்தையும் மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டி மன்னர் தமது குதிரையில் பயணம் மேற்கொண்டிருந்தார். மன்னரைப் போலவே அவரது குதிரையும் இரக்க குணம் கொண்டதாக காணப்பட்டது. அக்குதிரையானது சுற்றும் முற்றும் பார்த்தபடியே அப்போது நாய் ஒன்று காலில் அடிபட்ட காரணத்தால் நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி சென்று கொண்டிருப்பதை குதிரை பார்த்தது. உடனே அந்த நாய்க்கு உதவி செய்திட வேண்டும் என்று மனத்தில் நினைத்தது. அதனால் தன் கணைப்பொலியின் மூலம் மன்னரை அழைத்தது குதிரை. அரசே, அதோ ஒரு நாயானது நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி சென்று கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். அந்த நாயை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு அது எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டுவிடலாமா என்று கேட்டது. குதிரையே, என்னைப் போலவே நீயும் இரக்கத்துடன் செயல்படுகிறாய். அந்த நாய்க்கு உதவுவதில் உனக்கிருக்கின்ற மகிழ்ச்சியை போன்றே எனக்கும் இருக்கின்றது என்றார் மன்னர். உடனே தம் பின்னால் வந்து கொண்டிருந்த காவலர்களிடம் அந்த நாயை தூக்கி தாம் காவலர்களுக்கும் அந்த நாயை குதிரையின் மீது ஏற்றி மன்னர் முன்னே அமர வைத்தனர். மன்னர் முன்னே அமர்ந்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தது அந்த நாய். மக்களெல்லாம் அவரை பார்த்து வணக்கம் தெரிவித்தார்கள். அதனை கவனித்த நாயோ, இந்த மக்களெல்லாம் என்னை பார்த்துதான் வணங்குகின்றார்கள் என்று என் அருகில் இருக்கும் மன்னர் என்னை சுமந்து கொண்டிருக்கும் குதிரை இவர்களை விட உயர்ந்தவனாகவும் இருக்கின்றேன். இந்த மக்கள் எல்லாம் என்னை வணங்குகின்ற காட்சியை பார்க்கும்போது எனக்கு அளவுக்கு மீறிய உற்சாகம் வருகின்றதே என்ற மகிழ்ச்சியில் தலையை தூக்கியபடி லொல் லொல் என்று குரைத்தது. அமைதியாக இருந்து கொள், நீ குரைத்து கொண்டே வந்தால் எல்லோரும் உன் மீது வெறுப்படைவார்கள் என்றது குதிரை. அதன் பின்னர் நீ என் மீது சவாரி செய்ய முடியாது என்றது குதிரை. குதிரையே, இந்த கிராமத்து மக்கள் என்னை வணங்குகின்ற காட்சியை பார்த்ததும் உனக்கு என் மீது பொறாமை ஏற்பட்டுவிட்டது. அதனால்தான் நாயே, குடிமக்கள் எல்லாம் உன்னை பார்த்து வணங்கவில்லை. அவர்கள் மன்னரை பார்த்து
வணங்குகிறார்கள். மன்னர் முன்னே இருக்கின்ற நீ மரியாதையாக நினைத்து கொண்டு உற்சாகமடைந்து விட்டாய். இனிமேலாவது உன் உண்மை நிலையை உணர்ந்து அமைதியாக இரு என்றது குதிரை. பொறாமையானது நன்றாக முற்றிவிட்டது. அதனால்தான் எனக்கு ஒரு போலியான விளக்கத்தை கொடுக்கின்றாய். இந்த மேலும் சத்தமாக குரைத்தது அந்த நாய். நாயை கீழே இறக்கிவிட்டு அடித்து விரட்டினார்கள். தான் இல்லாத போதும் குடிமக்கள் எல்லோரும் மன்னரை வணங்க மன்னரும் அவர்களுக்கு பதில் வணக்கம் தெரிவித்து கொண்டிருந்தார். இந்த காட்சியை பார்த்த நாய்க்கு அப்போதுதான் உண்மை புரிந்தது. தன்னுடைய தவற்றினை நினைத்து வருந்தியது. நாம் ஆராயாமல் முடிவெடுத்தோம். அதனால்தான் நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு விட்டது என்று எண்ணியது. ஆராய்ந்திடாமல் முடிவெடுத்தால் என்ன நடக்கும் என்பதை இக்கதை மூலம் புரிந்து கொண்டாயா மாணிக்கம் என்றார் தாத்தா. ஓ, நன்றாக புரிந்து கொண்டேன் என்றான் மாணிக்கம். என்ன குழந்தைகளே, இனி நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஆராய்ந்துதான் முடிவெடுக்க வேண்டும். சரிதானே? நன்றி, வணக்கம்.